சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்து பக்கத்தில் மணப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலில் ஒரு சாதாரண காவலாளியாக வேலை செய்கிறவர் தான் அஜித்குமார். இவருக்கு வயசு 28. ரொம்ப வறுமையான குடும்பங்கிறதுனால இந்த வேலையை செஞ்சுட்டு வர்றாரு. இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்கிறதுனால இங்கே நிறைய பேர் சாமி கும்பிட வருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் டாக்டர் நிகிதாவும் அவங்களுடைய அம்மா சிவகாமியும் அந்த கோயிலுக்கு வராங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க அப்படிங்கிறதுனால வீல் சேர்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு இந்த அஜித்குமார். நிகிதா தன்னுடைய காரை பார்க் செய்யும்படி அஜித்குமார்ட்ட சாவியை கொடுக்குறாங்க. ஆனால் அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாதனால அவருடைய நண்பரோட உதவியோட காரை பார்க் செய்யறாரு. நிகிதாவும் அவங்க அம்மாவும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட கார்ல ஏறி அவங்க போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய கார்ல வச்சிருந்த நகையை காணும்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அஜித்குமார்ட்ட கேட்கறாங்க. எனக்கு காரை ஓட்ட தெரியாது, அதனால தான் என் நண்பர்கள்ட்ட கொடுத்தேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ்காரங்க அஜித்தை அடிச்சு சித்திரவதை பண்ணி விசாரணை பண்றாங்க. ஆனா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் எடுக்கவே இல்லை, எனக்கு காரே ஓட்ட தெரியாது அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிறாரு. அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பைப்பாலையும் இரும்பாலையும் அவரை அடிச்சு துன்புறுத்துறாங்க. நெஞ்சு மேல ஏறி மிதிக்கிறாங்க, மொளாப்படிலாம் தூவுறாங்க. அவருக்கு வழியில துடிக்கிறாரு, தண்ணி கொடுங்கன்னு கெஞ்சிறாரு. ஆனா தண்ணி கூட கொடுக்காம தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரு கட்டத்துல உயிரே விட்டுறாரு. ஒரு சாதாரண நகை திருட்டுக்காக ஒரு அப்பாவினுடைய உயிரே எடுத்திருக்கு இந்த காவல்துறை. சமீபத்தில் ஜெயராக்ஸ் பெனிக்ஸ் அப்பா மகனுடைய லாக்அப் டெத்துங்கிறது தமிழ்நாட்டையே உழுக்குனுச்சு. எத்தனையோ பேர் கோடி கோடியா ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, எத்தனையோ பேர் கொள்ளடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறாங்க. அந்த மாதிரி ஆட்களை எதுவுமே செய்யாத காவல்துறை ரோட்ல காய்கறி வைக்கிறவனையும் கீரை வைக்கிறவனையும் அப்பாவி விவசாயிகளையும் அடிச்சே கொள்ளுது இந்த காவல்துறை. இந்த காவல்துறைக்கு நாம வச்சிருக்க பேர் தான் காவல்துறை உங்கள் நண்பர்.